தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகர் தான் சமுத்திரக்கனி. தற்போது இவருடைய நடிப்பில் வெளியாகி இருக்க படம் தான் ராமர் ராகவம். இந்த படத்தில் தெலுங்கு நடிகரான தன்ராஜ் நடிச்சிருக்காரு. இவரே இந்த படத்தை இயக்கியும் இருக்காரு. தமிழில் இவர் இயக்கிய முதல் படம் இதுதான். இவர்களோட இந்த படத்தில் சத்யா, பிரமோதினி, சுனில், ஹரிஷ், உத்தமன் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் வெற்றி பெற்றதா இல்லையா, கதை என்ன, இதோட ரிவ்யூ என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமுத்திரக்கனி இந்த படத்தில் ஒரு நேர்மையான பதிவு அதிகாரியாக வேலை செஞ்சுருப்பார். எந்த லஞ்சமும் வாங்காமல், யாருக்கும் அடிப்பணியாமல், எந்தவித ஆசைக்கும் ஈடு கொடுக்காமல் நேர்மையான அதிகாரியாக வேலை செஞ்சுருப்பார். இவருடைய மகன் தான் தன்ராஜ். இவர் பொறுப்பில்லாமல் ஊதாரித்தனமாக ஊர் சுற்றிட்டு இருப்பார். பொறுப்பான நேர்மையான அதிகாரிக்கு இப்படி ஒரு மகனா என பலரும் கேட்குற அளவுக்கு தன்ராஜ் இருப்பார். தன்ராஜ் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்க நிறைய வழிகளை செய்வார். ஆனால் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய தந்தைகிட்ட மாட்டிக்கொள்வார். எவ்வளவு தான் சமுத்திரக்கனி திட்டினாலும் கொஞ்சம் கூட திருந்தாமல் அதே தப்பை தான் தன்ராஜ் மீண்டும் மீண்டும் செஞ்சிட்ருப்பார். இவர் நிறைய சூதாட்ட பந்தயங்கள் மூலயமா நிறைய பணத்தை இழந்துருவார். கடைசியில் தன்னுடைய தந்தையோட கையெழுத்தை போலியாக போட்டு மாட்டிப்பார் சமுத்திரக்கனிக்கிட்ட. இதனால் சமுத்திரக்கனி தன் மகனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவார். இருந்தும் அவர்கிட்ட எந்த மாற்றமும் வரல. இன்னொரு பக்கம் சிலர் சமுத்திரக்கனியை கொல்லவும் நினைப்பாங்க. சமுத்திரக்கனி எதற்காக கொல்ல நினைக்கிறாங்க? தன் தந்தைக்காக தன்ராஜ் மனம் மாறினாரா இல்லையா, தந்தையை காப்பாற்றினாரா இல்லையா, என்ன நடந்தது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு தந்தையாகவும் நேர்மையான அதிகாரியாகவும் சமுத்திரக்கனி தன்னுடைய அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். இதை தொடர்ந்து மகனாக நடித்த தன்ராஜும் பொறுப்பில்லாத ஊதாரித்தனமாக தப்பு செஞ்சுட்டு சுற்றுற மாதிரி கேரக்டர் கதாபாத்திரத்தில் நல்லா நடிச்சிருப்பார். தந்தைக்கும் மகனுக்கு இடையான உறவை மையமாக வச்சு தான் இந்த படத்தை இயக்குனர் எடுத்திருப்பார். முதல் பாதி பொறுமையாக சென்றாலும் இரண்டாவது பாதி கண்ணீர் வர வைக்கிற அளவுக்கு கிளைமேக்ஸு நல்லாவே இருந்துச்சு. முதல் பாதியை கொஞ்சம் அழுத்தமாகவும் விறுவிறுப்பாகவும் கொடுத்துருக்கலாம். படத்தில் சில காமெடி காட்சிகள் நன்றாக இருந்துச்சு. நிறைய காட்சிகள் பெரிதாக பார்வையாளர்கள் மத்தியில் கவரல. லவ் ட்ராக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. படத்தில் பின்னணி இசை பழைய படங்களை நினைவுபடுத்துகிற மாதிரி இருந்துச்சு. படம் முழுக்க முழுக்க எமோஷ்னலாக இருந்துச்சு. கதைக்களம் கொண்டு போன விதத்தை இயக்குனர் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலான்னு தோணுச்சு. இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கனி தன்ராஜ் நடிப்பும் நல்லாவே இருந்துருச்சு. தந்தை மகன் இடையேயான உறவை நல்லா நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும். இரண்டாவது பாதி ஓகே, கிளைமேக்ஸ் நல்லாவே இருந்துச்சு. குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாதி விறுவிறுப்பாக இருந்திருக்கலாம். கொஞ்சம் கதைக்கெல்லாம் கொண்டு போன விதத்தில் இயக்குனர் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். அதுக்கு போக பின்னணி இசை ஒளிப்பதிவு பெரிதாக கவரில். காதல் ட்ராக்கு சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை இந்த படத்தில். இந்த படத்தை நீங்களும் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.